ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் டே. நாளையோட எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி 1 இயர் ஆகிடுச்சு. அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து ஸ்ரீக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வீடியோ தான் இது. நான் என்ன சர்ப்ரைஸ் வந்து ஸ்ரீக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து கேக் செய்ய போகிறோம். ஹோம்மேட் கேக் வந்து யூடியூப்பில் பார்த்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வச்சு ஹோம்மேட் வந்து செய்ய போகிறோம். கேக் எப்படி வருதுன்னு தெரில. நல்லா வந்து செய்யணும். வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். ஏன்னா தொண்டை கட்டிச்சு, சளி, கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூனால வாய்ஸ் வந்து லைட்டாக கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கேக் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் வச்சு தான் நம்ம வந்து கேக் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்தேன். டார்க் ஃபேண்டஸியோட போர்பன் பிஸ்கெட்டு பை 3 get 1 வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம 3 பேக் தான் போட போகிறோம். ஒன்று வந்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஈனோ பவுடர் வந்து வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து மில்க் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. செய்யும் போது வந்து எடுக்கலாம். மிக்ஸி சார் எடுத்து வச்சுக்குவோம். அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம அப்படியே புட்டு போட்டுருவோம் எல்லாத்தையும். 2 பவுல்லையும் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அது மிக்சியில் போட்டு அடித்து தூள் பண்ணிவிட்டு காட்டுறேன். நல்லா நைஸாக வந்து நான் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் வந்து மாற்றிக்கிட்டு திரும்ப இந்த மீதி இருக்கிற பிஸ்கெட்டையும் வந்து போட்டுட்டு வரேன். ஃபுல்லாக வந்து தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து 1 டம்ளர் வந்து ஊற்றணும். பத்தலினா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கலாம். அதில் வந்து 1 டம்ளர் வந்து ஊற்றிக்கலாம். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். போட்டேன், கலக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ போயிட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து கேக் பேக் பண்ணுற அந்த பாக்ஸ் வந்து இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, எண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணேன். ஏன்னா பட்டர் ஷீட் வந்து இல்லை, பாயிண்டர் வந்து மறந்துட்டேன். அதனால் இதை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நிறையா பாத்திரத்தை வந்து அப்ளை பண்ணிப்போம். வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேக் வந்து பேக் பண்ணுறேன். ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரே பிஸ்கெட்டில் பண்ணி ரொம்ப சொதப்பில் வந்து பண்ணி விட்டேன். ஆனால் அந்த டைம் வந்து ஈனோ பவுடர் நான் வந்து போடல. நான் வந்து நம்ம ஒரு புத்திசாலின்ட்டு போயிட்டு மாவு வந்து கரைப்போம்ல, பேக்கிங் சோடா, அந்த சோடா போட்டு செஞ்சேன். கன்றாவே இருந்துச்சு. கேக்கே வரல சொல்லப்போனால். அது ஒரு மாதிரி ஒரு உருவம் வந்துருந்துச்சு. இந்த டைம் வந்து ப்ராப்பராக வீடியோ பார்த்து ப்ராப்பராக பண்ணுறேன். ஒழுங்காக வரணும்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸே சொதப்பலாக போயிடும். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து கோதுமை மாவு கொட்டி அதை வந்து ஒரு இது பண்ணணும். நல்லா எல்லா பக்கமும் வந்து படணும். அப்போ தான் வந்து கேக் வந்து ஒட்டாது. கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்காக வந்து இப்போ வைக்க போகிறோம். நான் வந்து இட்லி சுடுவோம்ல, அந்த பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வடிகட்டி இருக்குல்ல, அதை தூக்கி உள்ள அடியில் வச்சு இப்படி கமுத்தி வந்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து கேக் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது நம்ம வீட்டில் இல்லை. அதனால் வந்து அப்படி வச்சுட்டு இதை தூக்கி இது மேலே இப்படி வைக்கலாம். இப்படி வச்சுருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டி பார்த்துங்களே, நல்லா வந்துடணும்னு நினைக்கிறேன். இட்லி வேகிற மாதிரி கேக்கை வந்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து 30 மினிட்ஸ் வந்து ஆகணும். 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து ஆகணும். வெயிட் பண்ணுறேன்.
பார்ப்போம். கேக் வந்து அடி பிடிச்சிருச்சு. அது வந்து நல்லாவே வரல. கேக் வந்து எடுக்கும்போது வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸே வந்து சொதப்பலாகி போச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த உடஞ்சதெல்லாம் வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ளே வந்து அழுத்தி அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு வந்து ஃப்ரீசர் ஆனதுக்கப்புறம் எடுத்து கமுத்திட்டு அது மேலே ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மூடே வந்து அப்செட் ஆகிடுச்சு. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. ஏதாவது தப்பு இருந்ததுன்னா சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் கேக் வந்து பேக் பண்ணும்போது கரெக்டாக வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைமும் வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. இது ரெண்டாவதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, அது அளவுக்கு வந்திருக்குது. ஓகே, வந்து நம்ம தளர விடாமல் நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ராசஸில் வந்து இறங்கியாச்சு. வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு கப்பில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்குறேன். வீட்டில் தான் வச்சுருந்தேன். கமுத்தி பார்ப்போம். எப்படியோ வரணும்னு ஆசைப்பட்டு இப்படி வந்திருக்கு. பரவாயில்ல. இதுவும் வந்து அப்படியே டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறேன். பாதாம் வந்து திருவிட்டு அப்புறம் வந்து கட் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா டைரி மில்க்கை வந்து நல்லா சீவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து ஆஃப் லேயர் வந்து டைரி மில்க். வந்து என்னோடய மினி கேக்கை செஞ்சுட்டேன். பிக் கேக்காக இருந்தது மினி கேக்காக வந்து மாட்டியாச்சு. பாருங்களேன் என்னோடய டெக்கரேஷன் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய க்ரியேட்டிவிட்டியை வந்து பார்த்து எப்படி வியக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சொதப்பல் கேக் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்ல ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதை பார்த்து தான் நானும் வந்து முட்டாள் மாதிரி பண்ணிவிட்டேன். ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்து ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணிப்போம். அந்த மிஸ்டேக் வந்து சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் நானும் வந்து திருத்திட்டு நல்லா வந்து பேக் பண்ணுறேன். இப்போ வந்து இதை வந்து தூக்கி ஒளி வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஒளி வச்சுட்டு ஒன்றில் வந்து 12 o'clock வந்து பார்க்குறேன். எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்க ஸ்ரீன்னு சொல்லிட்டு நானும் எக்ஸைட்டிங்காக இருப்பேன். எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். குளிச்சுட்டு ஸ்ரீ வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ரீ வந்து குளிக்க போகிறாங்க. நம்ம குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்ம அவுட்ஃபிட் வந்து மாற்ற போகிறோம். எங்களோட அவுட்ஃபிட் என்னென்னா எங்களோட போன வருஷம் என்கேஜ்மெண்ட்டோட ட்ரெஸ் தான். அது வந்து நான் ஏற்கனவே ப்ரீ பண்ணி வச்சுட்டேன் நேற்று நைட்டு. இது ப்ளவுஸ், இந்த கலர் சாரீ நான் கட்டிட்டு வந்து காட்டுறேன். ஸ்ரீயோடது வந்து இந்த கலர் சட்டை நாங்கள் போட்டுட்டு வந்து பார்க்குறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம். எங்களோட அவுட்ஃபிட் இதுதான். அப்புறமேட்டு இதுதான் வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் டேயோட ட்ரெஸ்ஸும். என்கேஜ்மெண்ட் வ்ளாக் பார்க்கலன்னா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், நீங்களும் வந்து அதை பாருங்கள். இப்போ போய் ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு காட்டுறோம். ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் வீட்டில் தக்காளி பஜ்ஜி, அதுதான் ஸ்பெஷல். சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸ்ரீ வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே அவுட்ஃபிட், அதே ட்ரெஸ்ஸோட இருக்கும். போன வருஷம் இது ஒரே ஃபோட்டோ மட்டும்தான் எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
மீதி எந்த ஃபோட்டோவுமே வந்து நல்லா இல்லை. அதனால இந்த ஒரே ஃபோட்டோ மட்டும் நான் வந்து எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃப்ரேம்ஸ் கலெக்ஷன்லேருந்து தான் இந்த ஃப்ரேம் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட சொந்த அமௌண்ட்டில் வந்து நான் போட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா ஒர்த்து தான் 200 தான். தமிழ்நாட்டுக்கு வந்து 50 ரூபா தான் ஷிப்பிங் சார்ஜு. அதனால் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் வெளியில் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து 80 ரூபா. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, இது ப்ரொமோஷன் கிடையாது. ஓகே, சர்ப்ரைஸ் வந்து மறந்துட்டேன். என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்? சும்மா சும்மா சர்ப்ரைஸ்லாம் என்னன்னு போய் சொல்லுவேன். என்னன்னு தெரியலையா, நானே எடுத்துகிட்டு வந்து தந்துடுறேன். இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்நாக்ஸ் தான். நேற்று வந்து நம்ம 3-in-1 வந்து டார்க் ஃபேண்டசி வாங்கியிருந்தோம்ல, போர்போன் பிஸ்கெட். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து 3 பேக்கெட் வந்து காலையிலே வந்து டஸ்ட்பினை பார்த்துட்டு 3 பேக்கெட்டை வந்து நான் சாப்பிட்டு நினச்சிருக்காங்க. கேக் செஞ்சது தெரியல. என்னவா இருக்கும்? சாக்லேட். நோ. உனக்கு இந்த பிஸ்கெட் பிடிக்கும் தானே, அதனால வச்சிருந்தேன். காலையில் திட்டிட்டு இருந்தேன். அதுதான் சொன்னேன். விட்டுட்டே தின்னுட்டேன், நம்மளுக்கு கொடுக்கலையே அப்படின்னு வயிற்றுச்சல் பட்டிருப்பேன் எனக்கு தெரியும். அதனால தான் ஒன்று ஒளி வச்சுருந்தேன். தேங்க்யூ. பிடிச்சிருந்ததா எல்லா சர்ப்ரைஸும்? எங்கே ஆனந்த கண்ணீரே காணும். ஓகே, அவ்வளோதான். சர்ப்ரைஸ் மேலாம் முடிஞ்சிருச்சு. இன்னையோட டே எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம், அந்த பிளான் வந்து சடனாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து வீடியோவில் தான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட என்கேஜ்மெண்ட் வ்ளாகையும் போய் பார்த்துங்க. பாய். இன்னைக்கு இது வந்து ஏன் வந்து நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா டெக்கரேஷன் ஒரு ஆர்டருக்காக வெளியே போகிறோம். ஆனால் இப்போ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து டெக்கரேஷன் கிளம்ப போகிறோம். அதை வந்து கண்டினியூஸ் பண்ண முடியாது, அது வந்து ஷார்ட்ஸில் வரும். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.